தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 6:36. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வு இந்த உலகில் எப்படி இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். தந்தை எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதுபோன்று நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை போன்று ஒருவர் இந்த உலகில் வாழ நினைக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை இந்த உலகில் தன்னுடைய வாழ்வில் நிறைவேற்ற ஒருவர் முடிவெடுக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, வாழ்வு மிகவும் சிக்கலான ஒன்றாக மாறுகிறது. வாழ்வு மிகவும் கடினமான ஒன்றாக மாறுகிறது. காரணம், ஆண்டவர் இயேசுவின் போதனை கடினமானது. ஆண்டவர் இயேசுவின் போதனை கடினமானது. ஆனால் அது மனிதர்கள் அந்த திசையிலே முயற்சி எடுக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவின் போதனையை உள்வாங்கி அதை கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார், அவர்களுக்கு கரம் கொடுக்கிறார். ஆனால் வாழ்விலே எதிர்வருகின்ற சவால்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் துன்பத்திற்குத்தான் ஆழ்த்துகிறது. காரணம், ஆண்டவர் இயேசு இரக்கமுள்ளவர். அவர் இந்த உலகில் பாடுகளை அனுபவித்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை போன்று நாம் எல்லோரும் அவருடைய பண்பு நலன்களை, நல்ல நிலைகளை ஏற்று வாழ்விலே கடைபிடிக்க முடிவெடுக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, வாழ்வில் சவால்கள் அடுக்கிக் கொண்டே வந்து நிற்கும். அந்த சவால்களையும் கடந்து ஆண்டவருடைய நன்மைத்தனமும் தொடர்ந்து வந்து நிற்கும். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் ஆற்றலும் தொடர்ந்து வந்து நிற்கும் என்பதை நம்மால் நிச்சயமாய் உணர முடியும், உணரக்கூடும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமான வாழ்வு எனக்கு உதாரணமாக இருக்கிறது, எனக்கு ஒரு பலமாக இருக்கிறது, எனக்கு வழி காட்டுகிறது. ஆண்டவரே, உம்முடைய படிப்பினைகளை, போதனைகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதை நம்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய போதனைகளின்படி என்னுடைய வாழ்வை நான் செலுத்துகின்ற பொழுது நான் ஆசீர்வாதமான நிலையை மட்டுமே அனுபவிக்க முடியும், அனுபவிக்க கூடும். ஆண்டவரே, அப்படியே உம்முடைய போதனையை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இந்த உலகில் நான் சவால்களை, வருத்தங்களை, வேதனைகளை, அவமானங்களை, கடினமான சூழலை சந்திப்பேன் என்றால் அதை கடந்து எனக்கு ஆசீர்வாதத்தின், அருளின், ஆற்றலின், வல்லமையின் நிலை இருக்கிறது என்பதனை எனக்கு வெளிப்படுத்துவீராக, உணரச் செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.